அற்புதமான இந்த ஊருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கி 126 தொகுதிகளை கடந்துவிட்டு 127வது தொகுதியாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதியாக இந்த திருவாரூருக்கு வந்திருக்கிறோம். திருவாரூர் தொகுதியை திரும்பி பார்த்தீங்கன்னா 9 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தொகுதி, கடைசியாக ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்ச தொகுதி. கடந்த 10 தேர்தல் எடுத்திருக்கீங்கன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருவாரூர் தொகுதி. ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2011 2016 திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு 2 முறையும் கூட வெற்றி பெற்ற சரித்திரம் நம் அனைவருக்கும் கூட தெரியும். இந்த யாத்திரை திருவாரூருக்குள்ள வரும் பொழுது எங்களுக்கு தெரியும் அடுத்த முறை திமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்துதான் இந்த யாத்திரைக்கு வந்திருக்கிறது. கடல் போன்று பார்க்கக்கூடிய கூட்டம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் அனைவருமே இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில உங்களுடைய யாத்திரையாக இன்று வந்திருக்கிறீர்கள். ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை, அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய யாத்திரையோ, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய யாத்திரையோ நீங்க நினைக்கல. தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு யாத்திரையாக 3வது முறையாக 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு ஒரு பலம் இருக்கக்கூடிய யாத்திரையாக நீங்கள் எல்லாரும் நினைச்சனாலதான், உங்களுடைய யாத்திரையாக நினைச்சனாலதாங்க திருவாரூர்ல இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை அது முடிந்து கடைசி கட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு திமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திருவாரூர் தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு. மனித வளர்ச்சி குறியீடு என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடு, இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். எந்த அளவிற்கு இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு. தமிழகத்திலே கடைசியில் இருந்து 5வது மாவட்டமாக திருவாரூர் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 34 மாவட்டங்கள் உங்களுக்கு மேல இருக்காங்க. கடைசியாக தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர், அதற்கு மேல பெரம்பலூர், தேனி, விழுப்புரம், கடைசியில் இருந்து 5வதாக திருவாரூர். தொடர்ந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக 6வது முறை ஆட்சியில் இருக்காங்க. என் கலைஞர் கருணாநிதி அவர்களே 2 முறை திருவாரூரில் இருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளர். அப்படி இருந்து திருவாரூர் மாறி இருக்காங்க பாத்தீங்கன்னா கிடையாது. மனித வளர்ச்சி குறியீடுல கடைசியில் இருந்து 5வது. இதை திமுக காரங்க கேட்டீங்கன்னா பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் அரசு என்று சொல்வார். திருவாரூர்ல கடைசியில் இருந்து 5வதாக 70 ஆண்டு காலமாக வைத்திருப்பதை திராவிட மாடல் என்று சொல்வார். இதை தாண்டி உற்பத்தி திறன் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்திலே உற்பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் 32 விழுக்காடு தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன். இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே 32 விழுக்காடு. திருவாரூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா வெறும் 0.86, 1% விட குறைவான உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திருவாரூர் மாறி இருக்கிறது. தொழிற்சாலைகள் இல்லை, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை. உற்பத்தி திறன்ல 1% கீழே இருக்கக்கூடிய மாவட்டமாக திருவாரூர் இருக்கிறது. இதை அனைத்தையும் உடைத்து காட்ட வேண்டும் என்றால் அதற்கு முதல் முயற்சி 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டப்பேரவை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் வருது. 2024 இந்த முறை நீங்கள் சரித்திரம் படைக்க வேண்டும். இதுவரை பாரதிய ஜனதா கட்சி திருவாரூரில் இல்லை, ஜெயிச்சதில்லை என்று சரித்திரம் சொன்னால் 2024 அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதி வெறும் 0.86 இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை குறைந்தபட்சம் 5% அடுத்த 5 ஆண்டுகளே எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். அது மோடி அவருடைய ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும். கடைசியில் இருந்து மனித வளர்ச்சி குறியீடுல 5வது இடத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர்ல முதலில் இருந்து 5 இடத்துக்குள்ள திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும்.